அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நல்லா சுண்டி வந்துருச்சா அவ்வளோ. பேக்கரி ஆரம்பிச்சதும் போது பண்ணுன்னு ரொட்டி வேணும்னு உசுரை வாங்குறாங்கய்யா. அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல தான் படம்னு வந்துருச்சு. உக்காளி நீ செத்த முடியாது விசில் இருந்தானே காற்று வரணும். அதானே உலக வழக்கம். கைப்புள்ள இருந்து காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. பாம்பு மிதிக்கிற வயசுரா இன்னும் எதுக்கும் பயப்படக்கூடாது. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். ஸோ வாங்க பட்டாசை செய்யலாம். ஆல்ரெடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நறுக்கி வச்சுட்டேன். கறி எடுத்து கழுவி வச்சாச்சு. கொஞ்சோண்டு அரிசி ஊற போட்டேன். தேவையான அளவு இஞ்சியும் பூண்டியும் உரிச்சு வச்சுருக்கேன். அப்படியே அரைச்சி ஊற்றிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை தூக்கி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அப்படியே பட்டை ஏலக்காய் சோம்பு 3 அள்ளி உள்ற போட்டு அப்படியே நறுக்கி வச்ச வெங்காயத்தை உள்ற போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கிருட்டுன்னு எடுத்து ஒரு 4 மிளகாயை உள்ற போட்டுருங்க. அப்படியே வரட்டுன்னு ஒரு 4 கிண்டு இல்லைன்னா அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சட்டியில் ஒட்டிக்கும். அதனால் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்ருங்க. சரி, என் பிரதர் வந்துட்டு எப்போவுமே சொல்லுவான் ஆக்க பொறுத்தவன் காக்க பொறுக்கலை அப்படின்னு சொல்லி. அதனால் சமைக்கும் போது பொறுமை எப்போவுமே ரொம்ப முக்கியம். சரி, என் பிரதர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேஸ்ட்டுக்கு கூட ஒரு கறி கூட எடுத்து சாப்பிட மாட்டான் வெந்துட்டு இருக்கும் போதே. ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக இருப்பா அப்படி. அதனால தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே அடுத்து தக்காளியும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு இருந்தால் கல் உப்பு போடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் சால்ட் உப்பு போட்டிருக்கேன். அப்படியே மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கறி அள்ளி கொட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஆச்சி சிக்கன் பிரியாணி மசாலா அப்படியே ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிட்டு அப்படியே மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படியே கிண்டி பார்த்திங்கன்னா அப்படியே கதன்னு சிவப்பு கலரில் இருக்கும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து அப்படியே குபுக்குன்னு உள்ற கொட்டி விட்டு அப்படியே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் அரிசி வச்சேன், அதனால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எப்போயுமே கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். டக்குன்னு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பார்த்தா எப்போவுமே குக்கர் விசிலில் இருந்தானே காற்று வரணும். அதானே உலக வழக்கம். இங்கே என்னடான்னு பார்த்தா குக்கரோட கைப்புள்ளேருந்து காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்கள் புகையாக கிளம்புதா. நமக்கு படபடன்னு வந்துருச்சு. உக்காளி நீ செத்தமுடா அப்படின்ட்டு தெரிச்சு ஓடி போய் ஓரமானுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு மேலேருந்து. ஸோ பிரியாணி மேலே முடிஞ்சிச்சு. அடுத்து வந்துட்டு சட்டியை ஓரமாக வச்சுட்டு அப்படியே லைட்டாக எண்ணெயை ஊற்றி இப்போ சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே இன்க்ரீடியன்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படியே வெங்காயம் பட்டை சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டு அப்படியே லைட்டாக அப்படியே வணக்கி விட்ற வேண்டியதான். அதுக்கு வந்து பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அரிசி போடுவோம். இதில் அரிசி போட தேவையில்ல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். அப்படியே கட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிண்டி விட்டு அப்படியே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே அந்த வெங்காயம்னா ப்ரௌனிஸாக வரங்கட்டும். அதனால் லைட்டாக வேணால் சால்ட் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வணங்கிடும். அதுக்கப்புறம் அப்படியே எப்பவும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே போட்டு விட்டு அப்படியே அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கட்டுன்னு கிண்டி தக்காளி ஆட் பண்ணி விட்டு அப்படியே வணக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வடிவேல் சொல்கிற மாதிரி கிளவி அப்பயே சொல்லியிருக்கா, இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசுரா இன்னும் எதுக்கும் பயப்படக்கூடாது. இருந்தாலும் ஒத்தடை பாதையில் போகிறதுக்கு பயமாகத்தாம்பா இருக்குது. அந்த மாதிரி குக்கரை பக்கத்துலேயே வச்சு சமைக்க ரொம்ப பயமாக இருக்குது. எப்போ வெடிக்கும் எப்போ என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம விஷயத்துக்கு போவோம். அப்படியே கறியெல்லாம் ஆட் பண்ணி விட்டு சிக்கன் மசாலாவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மிளகாத்தூள் அப்புறம் இதுக்கும் அதே தான் மல்லித்தூள். ஸோ மல்லித்தூள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கிலோ தான் எடுத்தேன், அதனால் எனக்கு 10 ரூபா சிக்கன் பாக்கெட் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்துட்டு ஒரே அளவு தான். அப்படியே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட்டுன்னு எடுத்தால் எல்லாத்தையும் கிண்டி விட்டிங்கன்னு வச்சுங்களேன், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதான். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னு தோணுதோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் உப்பு மட்டும் சுருக்குன்னு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்படியே மூடி வச்சுருங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ மூடி வச்சு எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, சும்மா கமன்னு சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி ரெடி. அப்புறம் இந்த விஷயத்தை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. வெந்துட்டுருக்கும் போதே ஆர்வ கோளாறில் சுட சுட எடுத்து வாயில் போட்டு வாயை சுட்டுக்காதீங்க. ஸோ ஒரு சில ஆர்வ கோளாறுலாம் பக்கத்தில் நிற்கும், அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு வாயை கட்டி போட்டு ஓரமாக விட்டுருங்க. அதோட ரெடியாக வழி இருக்கட்டும். அதனால் எப்போவுமே ஆக்க பொறுத்தவன் காக்க பொறுக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஆனால் நல்ல கண்டென்ட்டாக வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கண்டிப்பாக. பேக்கரி ஆரம்பிச்சதும் போது பண்ணுன்னு ரொட்டி வேணும்னு உசுரை வாங்குறாங்கய்யா. அந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கைகள்லாம் பரபரன்னு இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டேன், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா. அடுத்து அப்படியே கிண்டி விட்டு காட்டுறேன் பார்த்துங்க. ஓகே, கிண்டி எடுத்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நல்லா சுண்டி வந்துருச்சா, அவ்வளோதான். இதுதான் கன்சிஸ்டன்சி. அப்படியே ஊற்றி அடித்தோம்னா பட்டாசாக இருக்கும். எப்படி இருக்குது.